ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பாகற்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல்னால் எள்ளு சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். அதோட பாகற்காயோட அந்த கசப்பு தன்மையே தெரியாது. சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். முதல்ல பாகற்காயை வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு தண்ணீரில் போட்டு வச்சிடலாம். இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நறுக்கி வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு வச்சிடலாம். தண்ணீர்லேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பாகற்காயை சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நறுக்கின வெங்காயம், தட்டி வச்ச பூண்டை சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அடுத்து இதில் தக்காளியையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்குள்ள இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். இந்த ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வெந்தயம் போடணும்னாலும் போட்டுக்கலாம். இன்னுமுமே வாசனையாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிச்செடுத்த பாகற்காயை சேர்த்துடலாம். அடுத்தாப்புல புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, வறுத்த எள்ளையும் சீரகத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு ஒரு கொதி வரையும் பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் கொதிக்கட்டும். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு போட்டு இறக்கினா ஆந்திரா ஸ்டைல் பாகற்காய் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.